ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் விப்பின், அதாவது கொச்சி ஃபோர்ட்டில் இருக்கக்கூடிய விப்பின் ரோரோ சர்வீஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நாங்கள் வந்து இங்கே கார் பார்க் பண்ணும்போது இங்கே என்ன நடக்குன்னு தெரியலை. ஏன்னா நாங்கள் எதுக்காக கார் ஒதுக்கணுன்னா, நல்ல டிராஃபிக்காக இருந்துச்சு. நிறைய வண்டி எல்லாமே வந்து கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டருக்கு மேலேயே 1.5 கிலோமீட்டருக்கு மேலே வரிசையாக நின்றுட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் நாங்கள் டிராஃபிக்காக இருக்கோம், வேறு வழி இருக்கா பார்க்குறதுக்காக தான் நாங்கள் போயிருந்தோம். ஸோ அப்போ வந்து இங்கே கொஞ்சம் போட்டு இதெல்லாம் போயிட்டு இருந்துச்சு, மெட்ரோ எல்லாமே, வாட்டர் மெட்ரோ எல்லாமே இருந்துச்சு. ஸோ அது என்னன்னு வேடிக்கை பார்க்குறதுக்காக தான் நாங்கள் வந்து போய் பார்த்தோம். ஸோ அங்கே பார்த்தாக்கி செம்மையாக சூப்பராட்டு நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் அங்கே என்ன பண்ணணும், நம்ம இந்த போட்டில் போகிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு எல்லாமே நாங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். நான் வருது பார்த்தீங்களா, ஒரு ஷிப்பு மாதிரி ஒரு போட்டு, இதில் தான் நிறைய கார் எல்லாமே இருந்துச்சு. காரு, பைக்கு, நிறைய ஆட்கள் எல்லாமே இருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து விஷயம் தெரியாது. இங்கே பார்த்தீங்களா என்ன கார் எல்லாமே நிற்கிது. இதுக்கு ஆப்போசிட்டில் வந்து விப்பின் இந்த மெட்ரோ, வாட்டர் மெட்ரோ, அதாவது போட்டு வந்து ட்ரெயின் மாதிரி வச்சுருக்காங்க. எங்களுக்கு பார்க்க அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் நாங்கள் இந்த வாட்டர் மெட்ரோவுக்கு நான் போகலை. ஸோ அந்த காயலில் வந்து காயலும் கடலும் மிக்ஸ் ஆகிற இடத்துல வந்து அந்த இது போயிட்டு இருந்துச்சு. அப்புறமா இங்கே வந்து இந்த போட்டுமே இந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. பார்த்தீங்களா, இந்த பெரிய போட்டில் தான் ஒரு 4-5 கார் இருக்கும். இல்லை பெரிய வண்டினாக்கி ஒரு 2-3 வச்சுருப்பாங்க. ஸோ கார் வந்து அந்த கொள்றதுக்கு தக்கன அவங்க எடுத்துப்பாங்க. அதுக்கப்புறமா நிறைய மக்கள் வந்து போயிட்டு இருந்தாங்க. பைக்குமே இதில் போயிட்டு இருந்துச்சு. ஸோ இவங்க எல்லாமே இதில் ஏறினதும் இந்த போட்டு வந்து கிளம்பிடும். இது வந்து நமக்கு வந்து ரோடு சுற்றி போகணுன்னா நிறைய கிலோமீட்டர் போகணுமா. இது இந்த ரோரோ சர்வீஸில் போனாக்கி அவங்களுக்கு வந்து ஈஸியாக ஒரு 10 மினிட்ஸில் வந்து மறுபக்கம் போய் சேர்ந்துடலாம். ஸோ அதுக்காக தான் இந்த சர்வீஸ் வச்சுருக்காங்க. இப்போ உங்களுக்கு தெரியும் கார்லாம் போகிறதுக்கு இடம். இதில் நம்ம போகணுன்னா இதுக்கு வந்து டிக்கெட் சார்ஜ் பார்த்திங்கன்னா 3 rupees தான். நாங்கள் வந்து 2 பேருக்கு வந்து 3 வச்சு 6 rupees. அச்சுக்கு வந்து டிக்கெட் ஃப்ரீ தான். ஸோ நம்ம வந்து இதில் ஏறினா நம்மளை இது மறுபக்கம் கொண்டு விடும். மறுபக்கம் என்ன இருக்குன்னு கூட தெரியாமல் தான் நாங்கள் போனோம். அங்கே போய் பார்த்த பிறகு தான் நமக்கு சுற்றி பார்க்குறதுக்கே நிறைய இடங்கள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். பார்த்திங்களா, ஆட்டோ எல்லாம் போகுது. இந்த மாதிரி ஒரு 2 போட்டு இதில் நின்றுச்சு. ஒன்று வந்து இங்கேருந்து அங்கே ட்ராப் பண்ணோம், அதே நேரத்தில் அங்கேருந்து இன்னொரு போட்டு இங்கே வர மாதிரி இருக்கும். இல்லாமல் இங்கே நிறைய வேறு மற்ற மாதிரி அந்த லக்கேஜெல்லாம் எடுத்துகிட்டு போகல, அந்த மாதிரி பட்டதெல்லாமே நிறைய நின்றுச்சு. நிறைய ஷிப் எல்லாம் இதில் வந்து ஒரு ஷிப் எல்லாமே நின்றுச்சு. இல்லாமல் இதுக்கடையில் வந்து அந்த வாட்டர் மெட்ரோ சர்வீஸ் இருக்கும். அதில் வந்து உள்ள ஏசி பஸ் மாதிரி இருக்கும். அது போட்டு பஸ் மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ அதுக்குள்ளே ஏசி எல்லாம் வச்சுருப்பாங்க. அது டிக்கெட் சார்ஜ் என்ன அப்படின்லாம் எனக்கு தெரியலை. ஸோ நம்ம ரோரோ சர்வீஸ்க்கான இது மட்டும் நமக்கு தெரியும். ஸோ நாங்கள் நிற்கும் போதே ஆல்ரெடி இது ஒரு ட்ரிப்பு போயிடுச்சு. அதுக்கப்புறமா வந்ததில் தான் நாங்கள் வந்து இதில் போனோம். ஏன்னா டிக்கெட் எடுக்கணும் நாங்கள் நின்னவங்க தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க. எல்லாமே எங்களுக்கு விஷயமே தெரியாது. ஸோ என்ன தான் இருந்தாலும் நம்ம ஒரு இடத்துல போய் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கும்போது அது என்ன அப்படின்னு நமக்கு தெரியும். முடிஞ்ச வரைக்கும் வீடியோ எடுத்துருக்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ வந்து நாங்கள் வந்து இங்கேருந்து போட்டில் ஏறுறதுக்கு முன்னாடியும் போட்டில் ஏறினதுக்கு பிறகும் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நான் வீடியோ இதில் போட்டிருக்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன விஷயம்னு அப்படின்னு தெரியும். ஸோ கொச்சிக்கு போகிறவங்க மறக்காமல் இந்த நம்ம ரோரோ சர்வீஸை ஒருக்கா நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். ஸோ இதில் வந்து மறுபக்கம் போன பிறகு நமக்கு இன்னும் சுற்றி பார்க்குறதுக்கு நிறைய இடங்கள் இருக்கும். அங்கே வந்து ஆட்டோ, டாக்ஸி இந்த மாதிரி எல்லாமே நிற்கும். அதில் யாராவது நமக்கு வந்து கைடு மாதிரி நமக்கு அந்த இடங்களெல்லாம் சுற்றி பார்க்குறதுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போவாங்க. நம்மளும் வந்து போய் பார்க்கலாம். இப்போ நாங்களும் இந்த போட்டில் ஏறிட்டோம். அதுக்கப்புறமா இந்த மாதிரி தான் இருக்கும். இது ஃபுல்லுமே பார்க்குறதுக்கு போட் இருக்கும். ஒரு ஷிப்பு நின்றுச்சு. இல்லாமலும் நமக்கு வந்து இங்கே நம்ம போகிற அந்த ரோரோ சர்வீஸ் இருக்குல்ல, அதில் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ட்ராவல் பண்ணுறதுக்கும் நல்லா இருந்துச்சு. நம்ம கிட்ஸுக்கு எல்லாமே ஒரு வாட்டி நம்ம கூட்டிகிட்டு போனால் அவங்க நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. இப்போ இதில் வந்து அந்த பெரிய வண்டி ஒன்று நிற்கிறதுனால நாங்கள் இருக்கும்போது இதில் வந்து ஒரு 3 வண்டி அந்த மாதிரி தான் நின்றுச்சு. இந்த ஷிப் வந்து அங்கேருந்து கிளம்பி இந்த பக்கம் இதில் போய் ஜாயின் பண்ணி நிற்கும். அப்போ தான் நம்ம எல்லாருமே வெளியே போகணும். ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரெண்டில் நின்றுட்டு இருந்தாங்கன்னா அவங்க வெளியே போவாங்க. அதுக்கப்புறமா கார், அதுக்கப்புறமா பைக், அதுக்கப்புறம் திருப்பியும் ஆட்கள், இந்த மாதிரி தான் அவங்க வந்து வெளியே விட்டுட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வாட்டி போகிறதுக்கு ஒரு 3 rupees டிக்கெட் எடுத்தோம்ல, அதே மாதிரி திருப்பி அங்கேருந்து இங்கே வாரதுக்கும் வந்து நம்ம 3 rupees டிக்கெட் எடுக்கணும். இங்கே நிறைய பேர் வந்து தூண்டில் போட்டெல்லாம் மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அது ஒரு நாள் அவங்களுக்கு தேவையான அளவு மீன் எடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய ஆட்கள் இருக்குது, போட் போயிட்டுருக்குது. அதனால் வந்து இதில் வந்து கம்மியாக தான் அவங்களுக்கு மீன் கிடைக்கும். நிறைய வாட்டி தூண்டில் போட்டுருந்தாங்க. ஒரு ஆளுக்கு கூட நாங்கள் நிற்கும்போது ஃபிஷ் கிடைக்கவே இல்லை.
ஸோ எப்படினாலும் ஒரு நாள் அவங்களுக்கு ஒரு நேரம் சாப்பாட்டுக்கு தக்கன மீன் இதுலேருந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இது வந்து இந்த காயல்னு சொல்லுவாங்கள்ல, அந்த காயலும் இந்த கடல் தண்ணியும் மிக்ஸ் ஆகிற இடம் இந்த மாதிரி தான் இருக்கும். அந்த தண்ணியெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ரீன் கலரில் மாதிரி இருக்கும், சில இடத்துல வந்து கருப்பு கலர்லையும் இருக்கும். நாங்கள் வந்த போட் வந்து இப்போ ஆளெல்லாம் மறுபடியும் ஆளையும் ஏற்றியாச்சு, காரு பைக்கு எல்லாமே ஏற்றியாச்சு. இனி வந்து அது கிளம்ப போகுது. இவ்வளோதான் நம்ம ரோரோ சர்வீஸ். ஸோ நல்லா இருந்துச்சு, நாங்கள் செம்மையாக என்ஜாய் பண்ணோம். நீங்களும் வந்து கொச்சி சைடு போனீங்கன்னா இந்த சர்வீஸ் யூஸ் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். குழந்தைங்கள் இருந்தாங்கன்னா அவங்க வந்து நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. நம்ம வீடியோ எண்டாக போகுது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என்னோட இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.